துதிக்க துதிக்க நீ அறியாத ஒரு யுத்தத்தை இன்று கர்த்தர் வாழ்க்கையில செய்து போயிருக்கிறார். நீ அறியாத ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பார்க்காத ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். தீங்கு உன்னை படாதபடி, தீங்கு உன்னை படாதபடி அவர் உன்னை மறைத்து வைத்திருக்கிறார். ஷரபல கத ரிமன ஹந்தலரா. கெடுக்கிறவனும் இல்லை, தடுக்கிறவனும் இல்லை, கெடுக்கிறவனும் இல்லை, தடுக்கிறவனும் இல்லை. ஓ, போராடி செய்யவிடு, போராடி செய்யவிடு. தடுக்கிறவன் இல்லை, கெடுக்கிறவன் இல்லை. ஷரபல கத ரிமன. ஓ, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஓ, சுற்றிலும் இளைப்பாறுதல், இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் உண்டாகிற இடத்துல அவருடைய ஒரு வார்த்தை கூட தவறி போகாது, தவறி போகாது. ஹalleluya, 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 ஹalleluya. இளைப்பாறுதல் உண்டாகும் காலம் உண்டு. அதுவரை கர்த்தர் காத்திரு அப்படின்றார். இப்பொழுது 37 இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்பாக சங்கீதக்காரர் 27வது சங்கீதத்தில் சொல்லுகிறார். 5:6 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவில் ஒளித்து வைத்து என்னை கன்மலை மேல் உயர்த்துவார். 6வது வசனம் சொல்ல, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென்.